Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டகரல் கால்குலஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். கைனமெட்டிக்ஸில் இதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம படிச்சிருந்தோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ நம்ம இன்டகரல் கால்குலஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கைனமெட்டிக்ஸ் அப்படின்னாலே ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் மேத்தமெட்டிக்கல் அனலிட்டிக்ஸில் நம்ம பார்க்கும்போது ஃபங்க்ஷனாக தான் பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களாப்பா. ஸோ அப்போது அந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்மளுக்கு ஒரு மைக்ரேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு சில டூல்ஸ் தேவை. மேக்ஸில் குறிப்பாக அந்த கால்குலஸ் அப்படின்றது சேஞ்ச் இன் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு சேஞ்ச் இன் வேல்யூவாக இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கால்குலஸ் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய ஒரு சின்ன பொருள்லேருந்து ஒரு பெரிய வேல்யூவை கண்டுபிடிக்கணும், ஒரு பெரிய வேல்யூலேருந்து ஒரு சின்ன வேல்யூவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்லையும் சேஞ்ச் இன் வேல்யூஸ், சேஞ்ச் இன் எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் அப்படின்றது தான் இந்த கால்குலஸ். அந்த கால்குலஸில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸில் நம்ம என்ன செஞ்சுருந்தோம் ஜஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிடுமா. ஒரு ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்லோப் அப்படின்றது தான் நம்ம எல்லாத்துலேயும் ஸ்டடி பண்ணோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றதுல ஸோ இப்படி ஒரு வேரியேஷன் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் இருக்குது. அதே இது ஒரு கர்வ்டாக இருக்குது அப்படின்னா இந்த கர்வ்டாக வேரி ஆகிறதே நம்மளால் என்ன செய்ய முடியும், ப்ரிடிக்ட் பண்ணி இந்த பாயிண்டில் இதோடைய மோஷன் இப்படி தான் இருக்குது. மோஷனுடைய பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாதிரி டயத்தை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட், டயத்தை பொறுத்து வெலாசிட்டி அப்படி நம்ம ஒரு கிராஃப்லேயே பிளாட் பண்ண முடியும். நம்ம இங்கே டிஃபரன்ஷியல் கால்குலஸில் நம்ம என்ன செஞ்சுருந்தோம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா அதில் நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிப்போம். அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் அப்படின்றதுல நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஸ்லோப்பு சரிங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் அப்படின்றது இந்த ஸ்லோப்புக்கு வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதேமாரி வெலாசிட்டி டைம் அப்படின்றத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஒரு ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸ்லோப் அப்படின்னா என்னன்னு தெரியுமில்லப்பா, ஒய் ஆக்சிஸ் பை எக்ஸ் ஆக்சிஸ். அதை நம்ம எப்படி பார்த்தோம் அங்கே டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ இதை ஒய் பை எக்ஸ்ன்னு கூட சொல்லலாம், ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரெண்டு டைம் ஈக்குவலா சார் அப்படின்னு கேட்டால் 100% ஈக்குவல் தான்ப்பா. ஒய் பை எக்ஸ் அப்படின்றதுக்கான ரேஷியோ 4000/1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்றது 40/10 இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் தானே இல்லையா. ஸோ இந்த ஒரு பெரிய குவான்டிட்டியில் நம்ம ஒரு ஸ்மால் போர்ஷன், ஒரு சேஞ்ச் இன் வேல்யூவை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன சேஞ்ச் இன் வேல்யூவை வச்சு அதோடைய மொத்த சேஞ்சஸ் வேல்யூவை நம்ம என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த இடத்துல டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ அந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸில் நம்ம என்ன செஞ்சோம், இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஒய் ஆக்ஸில் எடுத்துருந்துருப்போம், டைமை எக்ஸ் ஆக்ஸில் எடுத்திருப்போம். அப்போது S/T அப்படின்றத DS/TT அப்படின்னு எடுத்துருக்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் அப்படின்றதுல நம்ம என்ன செஞ்சோம், இதேமாரி ஒரு ஸ்லோப் தான் பார்க்குறோம். அப்போ அதே போல் வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கிறோம். வெலாசிட்டி டைம் கிராஃபில் தட் மீன்ஸ் TV/TT அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஆக்சிலரேஷன் சொல்லியிருப்போம் இல்லைங்களாப்பா. ஸோ அப்போது டிஃபரன்ஷியல் கால்குலஸில் நம்ம பார்த்ததெல்லாம் என்னது, ஸ்லோப்பு. ஸ்லோப் மீன்ஸ் ஒரு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வேல்யூவை நம்ம ரேஷியோ மெத்தடில் கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். ஒரு பெரிய பெரிய குவான்டிட்டிஸ்க்கான சேஞ்சஸை ஒரு சின்ன சாம்பிளை வச்சு நம்மளால் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம், டிஃபரன்ஷியல் கால்குலஸில் ஸ்லோப் மெத்தட் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்டகரல் கால்குலஸ் அப்படின்றது ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். இதுக்கு பேரே என்ன அப்படின்னா ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ். ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்கொயருக்கோ ஒரு ரெக்டாங்குலருக்கோ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இதேமாரி ஒரு கிராஃப் இருக்குது. இந்த கிராஃபில் எனக்கு ஒரு மோஷன் அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ அப்படின்ற இந்த பாயிண்ட்லேருந்து பி அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு. அதுவும் எவ்வளவு வெலாசிட்டியில் அப்படின்னு கேட்டால் ஒரு 30 m/s ஸ்பீடு வெலாசிட்டியில் போயிருக்குன்னு வச்சுக்கிடும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சால் போதும், இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் V/T இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு புரியுதுங்களா. இங்கே வெலாசிட்டி அப்படின்றத டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு எடுத்திருந்தோம். அதே டயத்தை இங்கே கொண்டு வரும்போது S = V/T ப்ராடக்ட் பண்ணுறது மூலமாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது ஏரியா ஃபைண்டிங் மெத்தட். இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம், எஸ் அப்படின்றத வெலாசிட்டி இன்ட்டு டைம். வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஆக்சிலரேஷன் டைம் கிராஃபில் இருந்து வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும் வித்து டைம். அங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இங்கே வித் டைம். ஸோ ஆக்சிலரேஷன் வித் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். அதே போல்
velocity with time அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஏரியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இந்த ஏரியா கண்டுபிடிக்கிற இந்த மெத்தடுக்கு பேரு இன்டகிரேஷன். ஸ்லோப் கண்டுபிடிக்கிற இந்த மெத்தடுக்கு பேரு டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லணும். இங்கே ஏரியா கண்டுபிடிக்கும் போது வித் டைம். மோஷனில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்டகரல் கால்குலஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ் இல்லைங்களா. ஸோ இந்த ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ் அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேஃபாக ஒரு ஸ்கொயராவோ ஒரு ரெக்டாங்குலராவோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு கிராஃபில் நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டெஸ்டினேஷன் பிக்கும் ஏக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். பி அப்படின்றது இந்த ஆரிஜின்ல இருந்து 8 அப்படின்னு வச்சுக்கிடுமே. இந்த ஏ அப்படின்ற இந்த பொசிஷன் 4 அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படின்றது தான் இந்த சைடு. அப்போ பி மைனஸ் ஏ அப்படின்னு பார்க்கும்போது 8 மைனஸ் 4 ஒரே ஆக்சில் ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கிடும். சரிங்களா, இது வந்து ஒரு 10 ஹைட் இருக்கு. நம்ம பி மைனஸ் ஏ அப்படின்னு பார்த்தது 4, இந்த சி அப்படின்றது 10. அப்போ டோட்டலாக ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி. தட் மீன்ஸ் பி மைனஸ் ஏன்றது 4, சின்றது 10. இந்த பேஸையும் இந்த ஹைட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 14 கிடைக்குது. பார்த்தீங்களா, இதுதானே ஏரியா. இது ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஷேஃபில் நம்மளுக்கு இருக்குது. ஒரு ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்குலர் ஷேஃபில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி தான். இந்த சைடு என்ன இருக்குதோ அதே தான் ஈச் அண்ட் சைடு எவ்ரி சைடு இருக்கும். அதனால 2 ஸ்கொயரை நம்ம ப்ராடக்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஏரியா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ரெக்டாங்குலர் அப்படின்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பி மைனஸ் ஏ அப்படின்ற இந்த டிஃபரன்ஸை பார்த்து அதோடைய பேஸையும் ஹைட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஏரியா கிடைச்சிரும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் ஷேஃபில் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இன்டகரல் கால்குலஸ் மெத்தட். இந்த இர்ரெகுலர் ஷேஃபில் இருந்துச்சுன்னா இது வரைக்கும் இருக்கிறது ஒரு ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏரியா எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்லோப்புக்கான ஏரியாவை நம்ம என்ன செய்கிற மாதிரி இருக்கும், லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அதுக்கும் சேர்த்து அந்த மேலே இருக்கக்கூடிய ஏரியாவையும் நம்ம சேர்த்து கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு we will divided the area into the rectangular strip. ஒவ்வொரு இதுலேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பாக கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா ரெக்டாங்குலர் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி இல்லைங்களாப்பா. ஸோ அதனால் ஒவ்வொரு இதுலேயும் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ பாருங்களேன், இந்த ஏ டு பி இந்த இடத்துல நம்ம ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் ட்ரா பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் அப்படின்றதுல நம்மளுக்கு லாஸ் ஆகக்கூடிய இந்த ஏரியா அப்படின்றது ரொம்ப கம்மி தான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்மளுக்கு சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக இருக்குது. பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு லாஸ் ஆகக்கூடிய ஏரியா. நம்ம இந்த ரெக்டாங்குலருக்கு மட்டும் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஸ்லைடை வந்து எவ்வளவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் அப்படின்றத எந்த அளவுக்கு நெருக்கமாக நம்மளால் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்யணும், கம்மியாக எடுக்கணும். அப்போ ஏலேருந்து பி வரைக்கும் எவ்வளவு நம்பர் ஆஃப் டிவைட் பண்ணி இந்த ரெக்டாங்குலரை எடுக்கிறோமோ ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் x1 x2 x3 x4 அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நம்ம கொண்டு போகலாம். அப்போது எக்ஸாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த இண்டிபெண்ட் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வேரியபிள் தான் இந்த ஒய் ஆக்சிஸ், அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா எஃப் பியிலிருந்து எஃப் ஏ வரைக்கும், பியிலிருந்து ஏ வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், ஃபங்க்ஷன்ஸை டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். அப்போது இந்த மொத்த ஏரியாவையும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்லைடாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிரிச்சிருக்கோம். x1 x2 x3 அப்படின்ட்டு எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெக்டாங்குலராக நம்ம ஸ்ட்ரிப்பாக பிரிச்சிருக்குமோ அவ்வளவு ஃபங்க்ஷனையும் என்ன செய்யணும், எழுதிட்டே இருக்கணும். அப்போ இதுக்கு ஏரியா எழுதும்போது எப்படி எழுதலாம், இதுக்கு ஏரியா எழுதும்போது எஃப் ஆஃப் ஏ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்போடைய டிஃபரன்ஸும் எவ்வளோ இருக்கும்னா டெல் எக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்பா. டெல் எக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் டெல் எக்ஸ் டிஃபரன்ஸ். சரிங்களா. ஸோ அப்போ டெல் எக்ஸ் அப்படின்றது இந்த x1க்கும் ஏக்கும் உள்ள டிஃபரன்ஸ், x2க்கும் x1க்கும் உள்ள டிஃபரன்ஸ், அது எல்லாமே ஈக்குவலாக டெல் எக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடும். ஸோ அப்படி எடுத்தோம்னா எஃப்ஏ அப்படின்றது டெல் எக்ஸ் பிளஸ் தென் எஃப் x1 டெல் எக்ஸ், அதாவது ஒய் ஆக்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏரியா இப்படி தான் கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் x2 இன்ட்டு டெல் எக்ஸ் ப்ளஸ் ஏ கண்டினியூஸாக எது வரைக்கும் போகும், எஃப் ஆஃப் xn டெல் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் பி டெல் எக்ஸ் வரைக்கும் இருக்கு. சரிங்களாப்பா. ஸோ இந்த ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த லிமிட்டு எஃபியிலிருந்து எஃப்ஏ வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், கண்டினியூஸாக நம்ம பார்க்குறத எப்படி எழுதலாம், சிம்பிளாக சமேசான வச்சு எழுதும்போது
இந்த என் வேல்யூ அப்படின்றது, இந்த என் அப்படின்றது இனிஷியலாக ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன்ல இருந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, என் வரைக்கும். என் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், என் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ்என் டெல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த டேமை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதில் எவ்வளவு அதிகமாக நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு லாஸ் குறையும். இந்த இடத்துல இந்த பிக்சரை பாருங்களேன், இந்த பிக்சரில் பாருங்கள் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பு இதே தான். இங்கே இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பை நம்ம அதிகமாக நெருக்கமாக கொண்டு வர இந்த கர்வ்டு லைனில் நம்மளுக்கு லாஸ் ஆகக்கூடிய ஏரியான்றது ரொம்ப கம்மியாகுது. பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஜென்ரலாக இந்த டோட்டலாக ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை இப்படி எடுத்துக்கலாம். திஸ் த ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இதை இன்டகரல் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னம்னா எப்படி எழுதலாம், இதே டேமை இன்டகரல் ஃபார்முலாவில் மாற்றணும் அப்படின்னா ஏரியா ஏ ஈக்குவல் டு லிமிட் ஏலேருந்து பி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த லிமிட்டு இங்கே இனிஷியலாக 1 2 3 4 அப்படின்ட்டு என் டேம்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த லிமிட் அப்படின்றது ஏலேருந்து பிக்குள்ளே இருக்கிறத மொத்தமாக எக்ஸ்எம் ஸ்டிப் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம், ஒவ்வொன்றும் டெல் எக்ஸ் டிஃபரன்ஸில் இருக்குது. எக்ஸ்எம் டிவைடட் பை என் நம்பர் ஆஃப் ஸ்டிப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் எவ்வளவு டிஸ்டன்ஸு, ஒவ்வொரு ரெக்டாங்குலரும் டெல் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்எம் அப்படின்ற நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப் இருக்குல்லப்பா, எக்ஸ்எம் பை என் அப்படின்னு டிவைட் பண்ணோம்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பும் டெல் எக்ஸ் வித் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போது இந்த பி மைனஸ் ஏ அப்படின்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா எக்ஸ்எம், இந்த எக்ஸ்எம் அப்படின்ற மொத்தமாக லென்த்து. இதில் இந்த எக்ஸ்எம் அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா என் இன்ட்டு டெல் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். என்னன்ற நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்புக்கும் டெல் எக்ஸ் அப்படின்ற இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்போடைய வித்துக்கும் உள்ள ரிலேஷன் இது. இந்த இதை ஏன் நம்ம இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த டேம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இதில் என் அப்படின்றது இன்ஃபினிட்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபினிட்னா நம்பர் ஆஃப் ஸ்லைடு அதிகமாகுது. இதிலலாம் நம்பர் ஆஃப் ஸ்லைடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, நம்மளால் லைன்ஸை கூட பார்க்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போது இந்த டெல் எக்ஸ் அப்படின்ற வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா, 0 கிடையாது, ஆனால் 0 அளவுக்கு ரொம்ப 0.0000000001 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னது, டென்ஸ் டு 0. டெல் எக்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான வித்து. மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிரிக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம இந்த வேல்யூவை ஸ்லைடாக நம்ம பிரிக்கும்போது, ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பாக நம்ம பிரிக்கும்போது இதுக்கு மொத்தமாக ஏரியா கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏரியா ஏ ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் n is equal to 1லேருந்து n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்பை, அதாவது எஃப் எக்ஸ்என் அப்படின்ற இந்த டெல் எக்ஸ் வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், இன்டகரல் ஆஃப் ஏலேருந்து லோயர் லிமிட் ஏலேருந்து பி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு மொத்தமாக எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது அந்த இடத்துல ஒய் வேல்யூ. சரிங்களாப்பா, இந்த எஃப் அப்படின்றது ஃபங்க்ஷனை குறிக்குது, எக்ஸ் அப்படின்றது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இண்டிபெண்ட் வேரியபிளை குறிக்குது. சரிங்களாப்பா, ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு லிமிட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா, இதான் இன்டகிரேஷன் மெத்தட். இந்த இன்டகிரேஷன் மெத்தடுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும்பா. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் எவ்வளவு அதிகமாக நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப் கூடுதோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், ரொம்ப அக்யூரேட்டான ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, ஸோ இன்டகிரல் கால்குலஸில் நம்ம அதை தான் செய்கிறோம். ரொம்ப அதிகமான இன்ஃபினிட்டி அளவுக்கு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக கூட்டுற வேல்யூவை சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸசைஸில் நம்ம என்ன செய்கிறோம், சால்வ் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒட்டனை எடுத்துக்கிடும். ஒட்டன் பை எ ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது ஃபோர்ஸு, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். சரிங்களாப்பா, ஸோ இதில் இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏன்ற இந்த பாயிண்ட்லேருந்து பின்ற இந்த பாயிண்ட்டுக்கு இது ஒரு நான் லீனியராக ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. இதுக்கான ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னோம்னா இந்த ஏரியா தான் நம்மளுக்கு ஒட்டன். ஃபோர்ஸுக்கும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம், ப்ராடக்ட் பண்ணுறோம். அதுதான் என்னது, ஒட்டன். சிம்பிளாக நம்ம ஒட்டனோட ஃபார்முலா சொல்லணும்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு படிச்சுப்போம்லப்பா. இந்த இடத்துல எஸ்ன்ற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பதிலாக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய இந்த மோஷன் அப்படின்றத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடும். சரிங்களா, ஸோ அது எப்படி வேரி ஆகுது, டெல் எக்ஸ் அப்படின்றது ஸ்மால் போர்ஷன். சரிங்களா, ஸ்மால் போர்ஷனாக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இந்த டெல் எக்ஸ் அப்படின்ற வேல்யூ நம்ம எடுக்கிறத டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இன்டகரல் டேம். இன்டகரல் டேம் எங்கேருந்து எதுக்கு பார்க்க போகிறோம், லிமிட் லோயர் லிமிட் ஏலேருந்து பிக்கு பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா, ஸோ இந்த எஃப் அப்படின்ற இந்த ஃபோர்ஸில் எக்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்மளால இந்த ஒட்டனுக்கான ஏரியாவை சொல்ல முடியும்.
இன்கேஸ் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லிமிட் வந்து 5 இருக்கு, இது ஒரு 3 இருக்கு. இந்த இடத்துல அதுக்கான லிமிட் அப்போ எப்படி எழுதலாம்? இன்டகரல் ஆஃப் லிமிட் லோயர் லிமிட் 3 அப்பர் லிமிட் 5 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். சரிங்களாப்பா? ஸோ இந்த இதில் நம்மளுக்கு ஜென்ரலாக இப்போ ஃபார்முலா தான் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத எப்படி டெரிவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில ஃபார்முலா இருக்குது. அடுத்து நம்ம கண்டினியூஸாக அதை பார்ப்போம். இதேமாரி இம்பல்ஸ் அப்படின்றதுக்கும் ஒரு ஃபார்முலா பார்ப்போம். இம்பல்ஸ் given by ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் டி, டயத்தை பொறுத்து இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ இதில் இம்பல்ஸ் அப்படின்றத ஐன்னு எடுத்துக்கிடுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபோர்ஸ் அப்படின்றத ஒய் ஆக்ஸ்லையும் எக்ஸ் ஆக்ஸில் டயத்தையும் நமக்கு எடுத்துருக்கும் போது இனிஷியலாக இந்த டைம் 0லேருந்து T1 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு? இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன டைமை எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு 0லேருந்து T1 டயத்துக்குள்ளே எவ்வளவு ஆக்ட் ஆகிருக்குன்ற இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இம்பல்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இந்த இம்பல்ஸ்க்கான லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது லோயர் லிமிட் அப்படின்றது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி T1 வரைக்கும். T1 அப்படின்றது இங்கே எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. டிடி அப்படின்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் வேல்யூ, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்மால் வேல்யூ. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்மால் ஸ்ட்ரிப் ஆஃப் த வேல்யூவை தான் டிடி அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இங்கே நம்ம லிமிட் வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல T1 அப்படின்றது ஒரு 5 செகண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலாவே நம்ம எப்படி எழுதிக்கலாம்? I equal to integral of 0 to 5 f of t into ttன்னு எடுத்துக்கலாம். சரிங்களாப்பா? இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் எப்படி நம்ம சிம்பிளை பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இன்டெகிரல் கால்குலஸை ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இன்டெகிரல் ஃபார்முலா, இன்டெகிரல் கால்குலஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபிசிக்ஸில் நம்ம மோஸ்ட்லி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலாவே இதான்ப்பா. இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. இந்த ஃபார்முலாவில் இந்த இன்டகரல் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா லிமிட் சப்ஸ்டியூஷனுக்காண்டி குறிக்குது. லிமிட் அப்படின்றது இங்கே லோயர் லிமிட்டை கீழேயும் அப்பர் லிமிட் அப்படின்றத மேலேயும் குறிக்கணும். குறிப்பாக ஒரு கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணுறோம். இந்த கிராஃப் அப்படின்றதுல எக்ஸ் ஆக்சிஸ் இது, ஒய் ஆக்சிஸ் இது. இந்த ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வச்சுக்கிடுமே, இந்த எக்ஸ் ஆக்சிஸை வேரி பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஒரு லிமிட் எடுத்திருக்கும். இது ஏ அப்படின்ற ஒரு லிமிட்டு, இது பின்ற ஒரு லிமிட்டு. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எக்ஸ் பவர் என் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் பவர் என்னு போட்டிருக்கோம்லப்பா. இந்த எக்ஸ் பவர் என் அப்படின்னா இந்த டிஎக்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. இதில் நம்ம வரையக்கூடிய சின்ன ஸ்மால் சேஞ்ச் இன் ஸ்டிப்பு. சரிங்களா? எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிப்பை குறைக்கிறோமோ அந்த ஸ்ட்ரிப் வேல்யூ தான் டெல் எக்ஸ் வேல்யூ. சரிங்களா? டெல் எக்ஸ்ன்றது ஒரு ஸ்மால் வேல்யூ, ஒரு சின்ன வித்து. சரிங்களா? இதில் ஸ்மால் போர்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். எங்கேருந்து இது வரைக்கும்? ஏன்ற லோயர் லிமிட்ல இருந்து பின்ற அப்பர் லிமிட் வரைக்கும். இவர் தான் இங்கே லோயர் லிமிட்டு, பின்றது தான் இங்கே என்னது அப்பர் லிமிட். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதான் இன்டகிரல் பண்ணி வந்த ஃபைனல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எக்ஸோடைய பவர் n இருந்துச்சுன்னா அது n பிளஸ் 1 ஆட் ஆகும் டிவைடட் பை n பிளஸ் 1. இதோட சேர்ந்து சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். இந்த வேரியபிள் வேல்யூவோட சேர்ந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 1, 2, 3 அல்லது 0 பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஒரு நெகுலேட்டட் டேர்மாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம டெரிவேஷன் பார்ட்டில் வரும்போது இந்த சி அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன வேல்யூஸ் கொடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோமே. இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்து இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுமா? எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ் ஸ்கொயர்ட்னு போட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இன்டகரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் டிஎக்ஸ் அப்படின்றது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்றது எக்ஸ் கியூப் பை 3. அதாவது இந்த பவரில் என்ன இருந்துச்சோ அதை ஒன்று ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ண இந்த பவர் வேல்யூவில் என்ன இருந்துச்சோ ஸோ அந்த வேல்யூ டினாமினேட்டர் எழுதுறோம். புரிஞ்சுங்களாப்பா? ப்ளஸ் சின்னு ஃபைனலாக எழுதுனா போதும். எக்ஸ் கியூப் அப்படின்னா எப்படி எழுதலாம்? இப்போ ஃபங்க்ஷன் வந்து இப்போது எக்ஸ் கியூப் எங்கே சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ் கியூப் அப்படின்றத இன்டகரல் ஆஃப் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் அப்படின்றத எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் சி. புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ப்ளஸ் டேமில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு 1/x² இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி எழுதியிருப்போம்? இந்த ஃபங்க்ஷன் 1/x² அப்படின்றது எக்ஸ் பவர் -2 எழுதலாமா? ஸோ இதை நம்ம எழுதும்போது இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் -2 டிஎக்ஸ் அப்படின்றத கூட எக்ஸ் பவர் -1 டிவைடட் பை -1 பிளஸ் சி அப்படின்னு எழுதலாம். இன்னும் இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? இந்த மைனஸ் டேர்மை மேலே எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ் இன்வர்ஸ் அப்படின்றத கீழே கூட எடுத்துக்கலாம். -1/x பிளஸ் சி. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இதேமாரி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத ரூட் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூட் எக்ஸ்னா என்னப்பா அர்த்தம்? எக்ஸ் பவர் 1/2ன்னு அர்த்தம். சரிங்களா? அதேமாரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
1 by root x இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? x power minus 1 by 2ன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். எப்படி? இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் இப்போ என்னன்ற பவருக்கு பதிலாக என்ன தெரிஞ்சு 2 3 -2 இப்படிலாம் நம்ம போட்ட மாதிரி 1 by 2 minus 1 by 2 இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்ய முடியும்? சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு சொல்லுங்க அப்போ இன்டகரல் ஆஃப் x power 1 by 2 dx அப்படின்றத எப்படி எழுதலாம்? x power 3 by 2 by 3 by 2 plus c. சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரி நம்மளால எழுத தெரியும். ஏன்னா 3 by 2 டினாமினேட்டரில் வர்ற இந்த டேமை என்ன செய்யலாம்? நியூமரேட்டரில் மேலே எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. ஸோ இது 1 plus 1 by 2 அப்படின்னா 3 by 2. அதே இது 1 minus 1 by 2 அப்படின்றது 1 by 2நே தான் வரும். அப்போ இன்டகரல் ஆஃப் x power minus 1 by 2 dx அப்படின்றத எப்படி எழுதலாம்னா x power 1 by 2 divided by 1 by 2. இந்த 1 by 2ல 2வை மேலே கொண்டு வந்துடலாம். சரிங்களாப்பா? ஸோ இந்த டேம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்களா? 2 root x plus cன்னு இருக்கு. ஏன்னா x power 1 by 2ன்றதை நம்ம root xன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. சரிங்களா? ஸோ இந்த 1 minus 1 by 2ன்ற இந்த டேமு நம்மளுக்கு 1 by 2. ஸோ அதனால தான் அதோடைய பவர் 1 by 2ன்றதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்த்ததுல லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி ஒன்று பார்ப்போமா? இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஃபார்முலா பார்க்கணும்னா இன்டகரல் ஆஃப் f of x இந்த மாதிரி ஏதோ ஒரு x ஸ்கொயர்டு x கியூப் அப்படின்ற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? அந்த ஒரு வேல்யூவை f of xன்றது இந்த இடத்துல x என்னன்னு கூட எடுத்துக்கிடும். இதோட லோயர் லிமிட் a அப்பர் லிமிட் b. இதை நம்ம எப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா f of x அப்படின்றத இன்டகிரேட் பண்ணி வரும்போது f prime of xன்னு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோம். f of x இன்டகிரேட் பண்ணி f prime xன்னு வந்துருச்சு. அதாவது x என்னன்ற வேல்யூ x power n plus 1 by n plus 1 plus c அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அதில் லோயர் லிமிட் a அப்பர் லிமிட் b. இப்போ இந்த இதில் இந்த வேரியபிள் எக்ஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இதில் தான் நம்ம என்ன செய்யணும்? இதை சப்ஸ்டிட் பண்ணணும். த எஃப் பிரேம் ஆஃப் பி மைனஸ் த எஃப் பிரேம் ஆஃப் ஏ. ஸோ இந்த பியிலேருந்து ஏக்கான இந்த டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த இடத்துல ஓவரால் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடுப்பா. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம்ல எஃப் ஆஃப் டி டிடின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? இதில் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது 0 to 5 அப்படின்றது நம்ம எப்படி எழுதணும்? இந்த மாதிரி தான் எழுதியிருக்கணும். இதில் நம்ம f of x dx அப்படின்ற லிமிட் 3 to 5 கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? அதையும் இப்போ எப்படி எழுதணும்? இந்த f of xன்ற இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய இந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். p மைனஸ் ஏ, அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சரிங்களா? ஸோ இதையும் நம்ம என்ன செய்வோம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இந்த f of xக்கு பதிலாக இந்த x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபங்க்ஷன் f of x அப்படின்றது x ஸ்கொயர்னு எடுத்துக்கிடும். இப்போ லிமிட் அப்படின்றதுல a அப்படின்றத 1ன்னு எடுத்துக்கிடும், b அப்படின்றத 3ன்னு வேணால் எடுத்துக்கிடும். சரிங்களாப்பா? ஸோ இந்த ரெண்டுக்கான லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னம்னா இன்டகரல் ஆஃப் லோயர் லிமிட் 1 to 3 x ஸ்கொயர் dx அப்படின்றத எப்படி எழுதலாம்னா x கியூப் பை 3 plus c அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுக்கான லிமிட்டையும் வச்சு எழுதும்போது 1 லோயர் லிமிட் 3ன்றது அப்பர் லிமிட். இதில் இந்த கான்ஸ்டன்ட் வெளியெல்லாம் வெளியே வச்சுக்கோ. 1/3 வெளியே வச்சுக்கிட்டு இந்த வேரியபிளில் தான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதில் லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 3 கான்ஸ்டன்ட் வெளியே தனியாக வச்சுக்கோங்க. அப்போது 1/3 இந்த வேரியபிளில் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 3 கியூப்னு வரும். தென் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 கியூப் ப்ளஸ் சி. ஸோ இப்போ பாருங்கள் இந்த டேமில் 1/3 3 கியூப் அப்படின்றது இங்கே 27 இருக்கும். ஸோ 27 மைனஸ் 1 ப்ளஸ் சி 26/3 plus c எழுதலாம். இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ சிம்பிளாக நம்ம பார்த்தா இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணதுக்கே 26/3 plus cன்னு ஒரு வேல்யூ வருது பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்லையும் நம்மளுக்கு சம் வேல்யூஸ் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கான லிமிட் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா f of x அப்படின்றது இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு அல்லது எக்ஸ் கியூபு எக்ஸ் பவர் 5 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? இதோடைய ஒட்டனை அல்லது இம்பல்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ சம் ஃபார்முலாஸும் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி டிஃபரன்ஷியல் கால்குலஸில் கொடுத்துருந்தோம். அதையும் இன்டகரல் கால்குலஸில் உள்ள ஃபார்முலாவையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் f of x அப்படின்றது ஒய்னே எடுத்திருப்போம். இங்கே டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்றது dy/dx, அதாவது இந்த சேஞ்ச் இன் வேல்யூ ஸ்மால் சேஞ்ச் இன் வேல்யூ அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அதில் y = x power n அப்படின்னா இதை நம்ம டிஃபரன்ஷியல் ஃபார்முலாவில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? n × x power n - 1ன்னு எழுதுவோம் இல்லைங்களாப்பா? அதே போல தான் இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா எழுதிக்கிறோம். இன்டகரல் ஆஃப் x power n dx அப்படின்றத எப்படி எழுதலாம்? x power n plus 1 by n plus 1 plus c.
இங்கே நம்ம பார்த்த இதே ஃபார்முலா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது டிஃப்ரென்ஷியேஷனுக்கான ஃபார்முலா, இங்கே இன்டகிரேஷனுக்கான ஃபார்முலா. இன்டகிரேஷன்லையும் அதே ஃபங்க்ஷன் தான், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எக்ஸ்என். ஸோ அதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அந்த டேம் எப்படி மாறி இருக்கு, எக்ஸ் பவர் n + 1/n+1. இந்த ஃபார்முலா இங்கே எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா. இங்கே ஒய் அப்படின்ற ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இங்கே எந்த ஒரு வேல்யூ இன்டகிரேட் பண்ணாலும் அதோட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அடிஷனலாக வரும். அதேமாரி ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸில் இதை பார்த்தோம். இங்கே sin xன்ற ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா cos xன்னு மாறும், cos xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin xன்னு மாறும். அதேமாரி tan xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் sec² xன்னு மாறும். அதே போல் இங்கே இன்டகரல் ஆஃப் sin x dx அப்படின்றது -cos x + c ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதேமாரி cos x இன்டகிரேட் பண்ணோம்னா sin x வரும் +cன்னு வரும். சரிங்களா. ஸோ அது அப்படியே நம்மளுக்கு இங்கே தலையில் வருது பாருங்களேன். sec² xஐ இன்டகிரேட் பண்ணால் tan x. இந்த டேர்மை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கும், இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கும். இங்கே y = x அப்படின்னு பார்க்கும்போது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு dy/dxன்றது என்ன வந்துச்சு, 1ன்னு வந்துச்சு இல்லையா. அதே இது இன்டகரல் ஆஃப் dx அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்னா, இந்த இடத்துல எக்ஸோட பவர் 0ன்னு இருக்குன்னு அர்த்தம். எக்ஸோட பவர் 0ன்னு இருக்குன்னா எனிதிங் பவர் 0 என்னப்பா 1. இந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. ஆக்சுவலாக சார் இந்த ஃபார்முலா தானே சொல்லி கொடுத்தாங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எக்ஸோட பவர் 0ன்னு வச்சு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. எக்ஸ் பவர் 0 + 1 / 0 + 1 அப்படின்றதுல இந்த டேர்மில் இப்போ பவர் 1 கிடச்சிருச்சு, டினாமினேட்டரில் 1 வந்துருச்சு. ஸோ இதை நம்ம வெறும் எக்ஸ்னே எடுத்துக்கலாம். இந்த வந்துருச்சுங்களா, எக்ஸ் + c. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு டேர்மை இன்டகிரேட் பண்ணுறோம்னா அதோட என்ன வரணும், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவும் சேர்த்து வரணும். புரிஞ்சுங்களா. சரி, அதோட சேர்ந்து y = log xன்னு வச்சுக்கிடுமே, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இதான் இங்கேயும் பார்க்குறோம். இன்டகிரேஷன் டேர்மில் 1/x அப்படின்ற ஒரு டேர்மை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், log x + c. டிஃபரன்ஷியேஷனுடைய இன்வெர்ஸ் தான் என்னது, இன்டகிரேஷன். அதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரெண்டே இப்போ இங்கே கம்பேர் பண்ணி இங்கே காமிச்சிருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம டிஃபரன்ஷியேஷன் கால்குலேஷன்லேயே இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா. இந்த ஃபார்முலா தான் நம்ம மோஸ்ட்லி ஃபிசிக்ஸில் அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஏன் இந்த இடத்துல இன்டகிரேஷன் வச்சு கம்பேர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா. ஸோ அடிஷனலாக நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்டகரல் ஆஃப் ex = அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்போனன்ஷியல் டேர்மை வந்து இன்டகிரேட் பண்ணால் அதே வேல்யூ தான் வரும். சரிங்களா. இன்டகிரேஷன் டேர்மை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபியூச்சரில் நம்ம இதை படிக்கும்போது எக்ஸ்போனன்ஷியல் டேர்மில் நம்ம படிக்கிற டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணும்போது இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து y = log ஆஃப் பேஸ் a x அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x, இந்த இதில் நம்ம பார்த்தது மாதிரியே 1/x log பேஸ் a e அப்படின்ற இந்த டேர்மை log பேஸ் a எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்ற இந்த டேர்மை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1/ இந்த டேர்மை நம்மளுக்கு அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இன்வெர்ஸ் பண்ணணும். இன்வெர்ஸ் பண்ணி எழுதும்போது log e பேஸில் இருக்கணும் a அப்படின்ற வேரியபிளாக எழுதலாம். ஸோ இப்படி எழுதும்போது நம்மளுக்கு இந்த டேர்மை வந்து என்ன செய்யலாம், ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சில ப்ராப்ளங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதையும் ஃபியூச்சரில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் நம்ம மோஸ்ட்லி அதிகமாக 99% நம்ம ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டகரல் ஃபார்முலான்றது இது மட்டும்தான்ப்பா. தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.